ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜிம்பாப்வே இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடக்க போகிற 5th அண்ட் ஃபைனல் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ சுப்மன் கில்லோட கேப்டன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே. லாஸ்ட் 4 மேட்சஸில் 3 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஆறுதல் போட்டி. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு மீண்டும் ஏதாவது வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பவுலிங்கில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போவாங்க அப்படிங்கிறது இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சேம் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் 14th ஜூலை. ஸோ ஈவினிங் 4:30 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிச்சை பற்றி தான் லாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 T20 மேட்சஸுமே இங்கே தான் நடந்தது. சிம்பிள் விக்கெட் தான். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சர்ஃபேஸாக கொடுப்பாங்க. பேட்ஸ்மேன் பவுலர்ஸ்க்கு ஈக்குவல் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மேட்ச்க்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட் 7 மேட்சஸில் 50 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு 30 விக்கெட்ஸ் 33 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. ஸோ இப்போது லாஸ்ட் 4 மேட்சஸில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தது தான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை இதையே சொல்லதுக்கு நான் விரும்பலை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக லாஸ்ட் 7 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 50 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ அதில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் அதிக ஃபாஸ்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ் தான் விழுந்திருக்கு. ஸோ மீடியம் ஃபாஸ்ட் ஸ்லோயர்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் எப்போவுமே இந்த பிச்சில் எஃபெக்டிவ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்லோயர்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய துஷார் தேஷ்பாண்டே இந்தியா டீமில் இந்த மேட்ச்க்கு ரொம்பவே முக்கியமான பிக்காக தெரிய வராரு. ஸோ மற்றபடி நம்ம பார்க்க லெஃப்ட்டுக்கு சின்ன அசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்பின் பவுலர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 33 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆஃப் லெக் பிரேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட்டும், ஆஃப் பிரேக்குக்கு 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் 2 டீம்லேயுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஹெட்கேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் 9 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே 3 முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், துஷார் தேஷ்பாண்டே, லாஸ்ட்டாக கலீல் அகமது இவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் போவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நியூ பால் பவுலர்ஸ் கலீலும் துஷார் தேஷ்பாண்டேயும் போல் பண்ண போகிறாங்க. மிடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பவுலர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது 1 ஓவர், துஷார் தேஷ்பாண்டேக்கு 2 ஓவர். ஸோ சிவம் துபே பொறுத்த வரைக்கும் 1 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு 80 ரன்ஸ் கிட்ட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடிப்பார். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு பெஸ்ட்டான சிவிசி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஒரு 93 நாட் அவுட் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச்மே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸ்க்கும் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன். ஸோ அதிக நம்பிக்கையோடு நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுப்மன் கில் 89% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லீடிங் ரன் ஸ்கோரர் இந்த சீரீஸில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 58 ஒரு 66 அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 4 மேட்சஸில். ஸோ கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. ரிச்சர்ட் எங்கர்வா வர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் ஒரு பேட்டில் இந்த மேட்ச்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் சுப்மன் கில் சேஃபான பிக்காக தெரிய வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா எஸ் ட்ரை பண்ணலாம். 93% பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வரல, பவுலிங்கில் ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் சொன்ன மாதிரி தான் இனிஷியலாக விக்கெட் போகிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் அபிஷேக் சர்மாவை உங்கள் டீமில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கள். ஏன்னா பவர் பிளே தாண்டி வந்தார்னா கன்ஃபார்ம் இவர் ஒரு 20 ரன்ஸ் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். சீக்கிரமே அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ருத்ராஜ் 75% பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை நீங்கள் நம்பிக்கையாக போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இவர் பவர் பிளேக்கு அப்புறம் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் சால்டாக அடிச்சு கொடுத்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருக்க ரீசன்காண்டி அசா பிளேயராக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சஞ்சு சாம்சன். ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல மடன்டே பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் அதே தான் மடன்டேவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் ஒரு 2 கேட்ச் எடுத்தால் கூட நல்ல பாயிண்ட்டோட ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சாம்சனுக்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மேட்ச் இவரை கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி பார்க்கல பேட்டிங்கில் பெருசாக பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. சான்ஸும் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது.
ஸோ ரிங்கு 15% பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்காரு. ஒரு மேட்ச் நல்லா ஒரு 48 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹெட் ஹெட்லேயும் அதே தான் ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான ரிஸ்க்கு. ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் நேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10லேருந்து 15 பால் இவருக்கு ஸ்ட்ரைக்கில் கிடச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா 2 பால் 3 பால்லாம் வச்சு ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிவம் துபே லாஸ்ட் மேட்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. 31% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரேராக ரொட்டேஷனில் போகிறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் கன்சிஸ்டன்சி காட்டிட்டு இருக்காரு. பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சப்போ 27 அடிச்சிருந்தாரு. பவுலிங்கில் கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே யூஸ் பண்ணி மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் எப்போவுமே சுந்தர் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவி பிஸ்னா 85% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்சஸாக விக்கெட்லெஸ். இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இந்தியா ஃபஸ்ட் பால் பண்ணியுமே இவர் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ இவரை கொஞ்சம் பார்த்து ஆடுறாங்க. ஜிம்பாப்வே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுலிங் பண்ணுறாரு அப்படிங்கிற ரீசனுக்காண்டி கொஞ்சம் பார்த்து ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிஷ்னாயிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் நேற்று மேட்ச்சில் டெபுட்டன் துஷார் தேஷ்பாண்டே 35% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டில் 3 போல் பண்ணி 30 ரன் விட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா துஷார் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸு. ஸோ லோ பர்சன்டேஜில் கலீல் அகமது கூட கம்பேர் பண்ணல துஷார் தேஷ்பாண்டே ஒரு பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது ஸோ 59% பிக் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஹெட்டில். ஆஸ் யூஸ்வல் நான் மேலே சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் வீடியோலேயே மென்ஷன் பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா இவர்கிட்ட வந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஆப்போசிட்டில் போய் முடியதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில்ல முசரபானியும் ரசாவும் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அபிஷேக் சர்மாவும் மசகத்ஸா பென்னெட்டு ரசா ஒரு முறையும், சஞ்சு சாம்சனுக்கு அகேன்ஸ்டாக ரசா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ருத்ராஜ் கைக்வாடுக்கு அகேன்ஸ்டாக முசரபானி ரசா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் சட்டாரா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 ஸோ இந்த 4 பிளேஸை ட்ரை பண்ணிக்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஸோ இந்த 3 போகிறது பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு 4th ஆப்ஷன் வேணால் கலீல் அகமது ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் ரவி பிஸ்னா ரொட்டேட்டில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வேயோட பிளேயிங் லான். ஸோ மாதவரே மறுமணி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரியான் பென்னெட்டு டியான் மேயர்ஸு ஸோ சிக்கந்தர் ரசா கேம்பல் ஃபராஸ் அக்ரம் உள்ளே வந்திருந்தார். மடண்டே ரிச்சர்ட் எங்கராவா பிளஸிங் முஸ்ரபானி லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டெண்டே சட்டாரா அவங்களோட பிளேயிங் லோனில் இருக்காங்க. நியூ பால் பவுலர்ஸ் இந்த 2 பிளேயர்ஸ் தான். மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 2 ஸோ இந்த 2 பவுலர்ஸ் போல் பண்ணுவாங்க. சிக்கந்தர் ரசா கூட போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்ரபானி அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஃபராஸ் அக்ரம் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாதவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 25 டீசென்ட் ஸ்டார்ட். இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா கலீலாலே விக்கெட் எடுக்க முடியல, டெத்தில் தான் எடுத்திருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். மாதவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காரு. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வே காண்டி தொடர்ந்து ஒரு டபுள் டிஜிட்டில் ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னா மாதவரை தான் இருந்திருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃப்ளாப் ஆகிருக்காரு. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டீம் மறுமணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ லாஸ்ட் மேட்ச் தப்பிச்சிட்டாரு, 32 கிட்ட அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் கன்ஃபார்ம் இவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஸ்கிப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் ரியான் பென்னெட்டு 46% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசாக விக்கெட் கிடைக்கிறது கிடையாது. ஹெட் டீசெண்டாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் நான் மட்டும் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவர் பிளேக்குள்ளே இவர் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் அபிஷேக் சர்மா மாதிரி தான். பவர் பிளேலேயே ஒரு 2 சிக்ஸர் இல்லை ஒரு 3-4 பவுண்டரிஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இனிஷியலாக விக்கெட் போகும் அப்படிங்கிற டீம் கிரியேட் பண்ணல கண்டிப்பாக பென்னெட் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேட்ச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 12 ரன் அடிச்சிருந்தார். பட் இந்த மேட்ச்க்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னு நான் சொல்வேன். 13% போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர்ஸை கரெக்டாக ஆடுறாரு. குறிப்பாக ஆஃப் ஸ்பின்னரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடுறாரு. ரவி பிஷ்னாயுமே கொஞ்சம் டீசெண்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கிற மைர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. லோ பர்சன்டேஜில் ஜிம்பாப்வே சைடு மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் அவரும் ஒருத்தர். சிக்கந்தர் ரசா ஸோ 96% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட பவுலிங் பெருசாக இல்லை அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருந்தார். பேட்டிங் பெருசாக இல்லைன்னு நினச்சோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் வந்து ஒரு 46 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் லீக்கு பெஸ்ட் சிவிசி இவர் தான். அஸ் அ பிளேயராக போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் போனீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஜொனத்தன் கேம்பல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பேட்டிங் ஆவரேஜும் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் இல்லை, ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக ஃபராஸ் அக்ரம் கொஞ்சம் டீசெண்டான ஆல்ரவுண்டருங்க. ஸோ கொஞ்சம் பேட்டை விடுவார். அதாவது லுக்ஜாங்வே மாதிரியான ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். ஒரு 15 ரன் வரைக்கும் ஒரு 15 பாலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு விக்கெட் அப்படின்னு எடுத்தாலுமே சேஃப் பிக்காக இருப்பார். ஒரு 3-4 மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினச்சிட்டே இருந்தேன். மேட்சஸ்க்கு எதுவுமே வாய்ப்பு கிடைக்கல. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங் இவர் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தில் போல் பண்ணுவார். மாடர்ன் டே பொறுத்த வரைக்கும் 48%. ஸோ கன்சிஸ்டன்சி காட்டிட்டு இருக்கார். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 29 ட்ரீம் டீமில் வந்தார். அடுத்த மேட்ச் ஃப்ளாப்பு. செகண்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 37, அடுத்த மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச்க்கு வந்து இவர் வருவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிச்சர்ட் எங்கராவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9% குறைஞ்சிருக்காரு. ஹெட்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் போலிங்லையும் சரி செகண்ட் போலிங்லையும் சரி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தார் செகண்ட் போலிங்கில். ஸோ செகண்ட் போலிங்கில் இவர் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முசரபானி ஃபர்ஸ்ட் போலிங் கிங். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாமான ரிஸ்கி. ஃபர்ஸ்ட் போலிங் உங்கள் டீமில் மஸ்ட்டாக முசரபானியை நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் டெண்டை சட்டாரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 88% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொட்டேஷன் பிக் தான். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரேராக வந்து ஃபர்ஸ்ட் போலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ரொட்டேஷன் பிக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மறுமணியை கலீல் அகமது ஒரு முறையும் அபிஷேக் சர்மா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. மதவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாய்க்கு அகேன்ஸ்டாக 2 முறையும், ஆவேஷ் கான் ஒரு முறையும், சிவம் துபே ஒரு முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பெனட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாய், ஆவேஷ் கான், முகேஷ் குமார், சுந்தருக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ரசா பொறுத்த வரைக்கும் ஆவேஷ்க்கு அகேன்ஸ்டாக 2 முறை, சுந்தர், பிஷ்னாய், தேஷ்பாண்டேக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டியோன் மேஸ் பொறுத்த வரைக்கும் ஆவேஷ் கான், சுந்தர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும், கேம்பில் பொறுத்த வரைக்கும் சுந்தருக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிருக்காரு. சரி, ஓகே. இப்போ ஜிம்பாப்வே பிளேயர்ஸோட பிளேயிங் லெவன் பிளேயிங் லெவன் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை வரையும் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ டியோன் மேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு என்னோட 7 பிளேயர்ஸில் உள்ள வராரு. சிக்கந்தர் ரஸா, ஸோ மாடர்ன் டே, ஃபராஸ் அக்ரம் ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ முசரபானி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 6 பிளேயர்ஸ் வரைக்கும் போயாச்சு. ஸோ பெனட் அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் சுப்மன் கில், சிக்கந்தர் ரஸா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் ரஸா பெஸ்ட் கேப்டன். இந்த மேட்ச்க்கு ஜெய்ஸ்வால் ஒரு விசி அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் சுப்மன் கில்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்குது. ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டை விடையில் இன்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் ஜானா கூட அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் சேஃபான பிக்குன்னு பார்த்தா இந்த 2 பிளேயர்ஸில் ஜெய்ஸ்வால் தான் சேஃபான பிக்கு. ஸோ ஜெய்ஸ்வால்கிட்ட போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, தேஷ்பாண்டே, எங்கராவா, கெய்க்வாட்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் யார் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் பார்க்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் போலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எங்கராவா செகண்ட் போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கெய்க்வாட் போத் இன்னிங்ஸுமே பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஒரு பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸை பார்க்கலாம். 75 to 100 பார்த்திங்க அப்படின்னா 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. மினிமம் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதிலேருந்து பிக் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஜெய்ஸ்வால் ஒரு பெஸ்ட்டு பிக்கு, சிக்கந்தர் ரஸா ஒரு பெஸ்ட்டு பிக்கு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு பெஸ்ட்டு பிக்கு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 1 சுப்மன் கில் 1, ருத்ராஜ் கெய்க்வாட் 2, அபிஷேக் சர்மா 3, ரவி பிஷ்னாய் 4. இதில் இருந்து நீங்கள் 2 பிளேயர்ஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இதில் போகணும். ஸோ என்னோட ஆப்ஷனில் மஸ்ட்டாக ஜெய்ஸ்வால், ரஸா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்க போகிறாங்க. 2 பிளேயர்ஸும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 50லேருந்து 74% மாதவரை, கலீல் அகமது, முசரபானி அப்படின்னு இருக்காங்க. இதில் கலீல் அகமது, அடுத்து பார்த்திங்கன்னா மாதவரை ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக அந்த 2 பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 25 to 49 இந்த மேட்ச்க்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ மடண்டே, மறுமணி, சஞ்சு சாம்சன், ரியான் பென்னெட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே, லாஸ்ட்டாக துஷார் தேஷ்பாண்டே. இதில் தேஷ்பாண்டே பெஸ்ட் பிக், ஒரு 2 விக்கெட் இந்த மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மடண்டே ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு சிவம் துபே அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 3 பிளேயர்ஸ் வரைக்கும் போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜிம்பாப்வே சைடு மைர்ஸ், கேம்பல், ஃபராஸ் அக்ரம், எங்கராவா, சட்டாரா. இதில் மைர்ஸும் ஃபராஸ் அக்ரம் டீம் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எங்கராவா செகண்ட் போலிங் பண்ணால் மட்டும் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் சிஆர்விசி கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் பெருசாக விக்கெட் எடுக்க மாட்டேங்க, ராச பிளேயராகவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஒரு டெமோ டீம் விக்கெட் கீப்பர்ஸில் மடண்டே பிக் பண்ணியிருக்கோம்.
பேட்டர்ஸில் கில்லு, கெய்க்வாடு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஆல்ரவுண்டர்ஸில் ரஸா, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், பென்னட்டு. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஷ்னாயி, முசரபானி, கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் டீம், வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அப்படிங்கிற மாதிரியும் போயிருக்கும். ஸோ ஃபைனல் டீம் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.